உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆபத்தை உணராமல் தடையை மீறி குளித்து வரும் சுற்றுலா பயணிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்க கேட்கலாம். நரசிம்மகுமார், வணக்கம். தற்பொழுது தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் ஆற்றில் என்னென்ன தடை சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களுள் ஒன்றான ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு இன்று விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இங்கு சமீபத்தில் பெய்த கனமழையின் காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து கர்நாடக அணைகள் நிரம்பியதன் காரணமாகவும் ஒகேனக்கலுக்கு வருகின்ற நீர்வரத்து தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்த மாதம் 1ஆம் தேதி வினாடிக்கு 25,000 கனஅடி நீர் வந்ததை தொடர்ந்து ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகள் முழுமையாக தடை விதிக்கப்பட்டனர். அதாவது பரிசல் பயணம் மேற்கொள்ளவும், நீர்வீழ்ச்சியில் குளிக்கவும், ஆற்றங்கரையோரம் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்த 2-3 தினங்களில் நீர்வரத்து 19,000 கனஅடியை குறைந்ததை தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. பரிசல் பயணம் மேற்கொள்ள மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் காவிரி ஆற்றில் குளிக்கவும், நீர்வீழ்ச்சியில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதாவது காவிரி கரையோரங்களில் உள்ள தடுப்பு வேலிகள் சேதமடைந்துள்ளது மற்றும் நீர்வீழ்ச்சி பகுதியில் உள்ள தடுப்பு வேலிகள் எல்லாம் சேதமடைந்துள்ளதன் காரணமாக அங்கே குளிப்பது ஆபத்து நேரும் என்பதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் குளிக்க தடை விதித்திருந்தது. ஆனால் இன்று விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிந்துள்ளனர். அவர்கள் தடையை மீறி காவிரி ஆற்றிலும் கரையோர பகுதிகளிலும் முக்கியமாக பிரதான நீர்வீழ்ச்சியிலும் குளித்து வருகின்றனர். அங்கே வழுக்கு பாறைகள் எல்லாம் உள்ளது. தடுப்பு வேலிகள் இல்லாததாலும் தடுப்பு கம்பிகள் சேதமடைந்துள்ளதாலும் அவர்களுக்கு பெரும் ஆபத்து நேர வாய்ப்புள்ளது. ஆனால் அலட்சிய போக்குடன் தடையை மீறி காவிரி ஆற்றில் குளித்து வருகின்றனர், நீர்வீழ்ச்சி பகுதியில் குளித்து வருகின்றனர். இது மிகப்பெரிய ஆபத்தை நேரும் என்பதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதற்கு தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு தடையை முழுமையாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.